வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் நாம் எதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம்? ஒரு நல்ல ஒரு வீட்டுக்கு, ஒரு லக்ஸுரிக்கு, ஒரு நல்ல ஒரு பொருளாதார மேன்மைக்கு, ஒரு வளர்ச்சிக்கு. இப்போ இந்த ராகுங்கிறவர் என்னன்னா ஒரு ஷார்ட்கட், அதாவது அங்கீகரிக்கப்படாத விஷயத்தை தான் நான் அப்படி ஷார்ட்கட்னு சொல்றேன். இப்போ கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. இந்த இடத்துல நீங்கள் தான் ஏமாறுவீர்களா அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் இந்த இடத்தில் ஏமாறக்கூடிய அமைப்பு. நீங்கள் எந்த தொழிலில், எந்த துறையில் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதெல்லாம் பார்த்தோம்னா, நாமோ நம்முடைய லைஃப் பார்ட்னரோ யாரோ ஒரு புது நபரிடம், ஒரு புது விஷயத்திடம், ஒரு புது கான்செப்டிடம், ஒரு புது காதலிடம், திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால் இவர்களுக்கு வர வேண்டிய வரன், இவர்களுக்கு வர வேண்டிய அந்த ஃபியான்சி அப்படின்னு எடுத்துக்கலாம், அந்த உட்பி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எதெல்லாம் இவர்கள் சரி என்று நினைத்தார்களோ அதெல்லாம் இவர்களுக்கு தவறாகவும், இந்த இடத்தில் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் அப்படின்னு உங்களை திருத்துவதுமான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த திருத்தத்தை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா உங்களுடைய அம்மா செய்வாங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம், சிவராஜ யோகம் எல்லாமே உங்களுக்கு வருகிறது. இந்த பயணம்ங்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஏற்படும். ஏன்னா இந்த இடத்துல செவ்வாயும் சேருகிறது. அப்போ நிறைய வெளிநாட்டுக்கு செல்வது, அடித்தளம் போடுவது, அஸ்திவாரம் போடுவது, தொழில் மேன்மை, லாபம், நிறைய கடன் தீர்ப்பது, இதெல்லாமே உங்களுக்கு இருக்கிறது. ஆனா எங்க கவனமா இருக்கணும்னா, இதனை குரு பார்க்கிறார். அப்போ